பாக்கியலட்சுமி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, கோபி வந்து தான் மேல பழிய போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவாரு. இதுக்கும் என் பொண்ணுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்ல. நான் தான் வந்து நிதிஷை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட வாக்குமூலம் குடுத்துருவாரு. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ்ல எல்லாத்துட்டயும் கோபி வந்து கொலைக்கார மாரி நியூஸ் வந்துரும். அதே மாரி கோபியோட ஃபேமிலி கோபிய பார்க்க ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் பார்த்தீங்க அப்படின்னா, இனியாவ வந்து இந்த கேஸ்ல இழுக்காதீங்க. யாராவது உங்கள்ட்ட வந்து இந்த மாரி யார் கொலை பண்ணான்னு கேட்டா, என் பேரையே சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அந்த மாரிலாம் எப்படிப்பா எங்கனால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செலியனும் எழிலும் வந்து கேட்குறாங்க. நீங்கள் சொல்லி தான் ஆகணும். நம்ம பொண்ணை வந்து இதில் மாட்டி விட முடியாது. அதனால எல்லா பழியும் என் மேலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்கிறாரு. ஆனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இன்னொரு சைடு வந்து இனியாவும் நியூஸை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து அங்கே என்ன நடந்துச்சு, நீ வந்து இந்த மாதிரி நிதிஷோட அப்பா கூப்பிட்டாங்க, சுதாகர் அவங்க கூப்பிட்டாங்க தானே போனேன். அப்படி இருக்கும்போது நிதிஷ் மட்டும் எதுக்கு அங்கே இருக்கணும், இதில் வேற ஏதோ பிளான் போட்டு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் இந்த கேஸ்லேருந்து இனியாவையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து ரொம்பவே தீவிரமாக யோசிக்கிறாங்க. ஸோ பாக்கியா எப்படி இந்த விஷயத்தில் நுணுக்கமாக யோசித்து கோபியை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.